ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 264 வந்துருச்சு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே சாப்டர் தாறுமாறாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பல விஷயங்கள் இந்த ஒரு சாப்டரில் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி இந்த சாப்டர் 264 நடந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் யூஜி செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சை கிரவுண்டில் அடிக்கிறாரு. ஸோ சுக்குனா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி போகிறாரு. ஆனால் ஜேக்கப் லாடரை அவர் மேலே அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் பண்ணிட்டு இருக்க அந்த சுச்சுவேஷனில் சுக்குனா என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட் டைம் போட்ட ஜேக்கப் லாடர் அப்போ அது வந்து என்ன மட்டும் தான் ஹிட் பண்ணிச்சு, என்ன டார்கெட் பண்ணிச்சு. ஆனால் இந்த ஜேக்கப் லாடர் அப்போ கண்டிப்பாக டோடோ யூஜிக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பில்லர்ஸ்லாம் ஏறி போய் ஏஞ்சல் அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாரு. இங்கே உடனடியாக ஏஞ்சல் வந்து ஹேனா வார்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உடனடியாக இங்கேருந்து கிளம்பிருந்தேன். ஆனால் சுக்குனா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடிக்கிறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடியா பண்ணிட்டான். அதனால கண்டிப்பா அது நம்ம எல்லாம் படதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவும் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாம. அந்த டைம்ல டக்கு நம்ம டோடோ உள்ள புந்து அந்த ஒரு பிளாக் பிளாஷா வாங்கிக்கிறாரு. அந்த மொத்த அட்டாக்கையும் நம்ம டோடோ வாங்கிட்டு நிற்கிறாரு. ஸோ இங்க சுக்குனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நம்ம டோடோவை பார்த்து மிரண்டு போறாரு. இது மட்டும் இல்லாம திஸ் மேன் இஸ் ட்ரூலி a ஜுஜுட்சு சாசர் அப்படின்னு சுக்குனாவே சொல்றாரு. அப்ப சுக்குனா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு. இங்க ஹேனா டோடோ இவங்க ரெண்டு பேராலையும் இப்ப நகர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்ப இவங்களை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா யூஜி வந்து அந்த ஒரு ஜேக்கப் லாடருக்கு வெளியே அங்க வந்து போறாரு. சுகுணா உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆகிறாரு. என்னடா இவன் யூஜி நம்மள துரத்திட்டு வரான் இந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லயும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது மட்டும் இல்லாம யூஜி பயங்கர பலமான ஒரு பஞ்சை வந்து சுகுணாவோட ஃபேஸ்லயே இறக்க பாக்குறாரு. கரெக்டா பிளான் பண்ண மாதிரி சுகுணாவோட ஃபேஸ்லயே பலமான ஒரு பஞ்சை வச்சது மட்டும் இல்லாம அவரோட ரெண்டு காலையும் பிடிச்சு நம்ம ஹல்க் எப்படி லோக்கிய போட்டு ஸ்மாஷ் பண்ணுவார் அது மாதிரி புடிச்சு இழுத்து ஒரு ஸ்மாஷ் ஒன்று பண்றாரு பில்டிங்ல. அங்க இருந்து ரெண்டு பேரும் வேற ஒரு பில்டிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ இங்க வந்தது மட்டும் இல்லாம சுக்குனா உண்மையிலேயே மாஸ் காமிச்சிட்டாருங்க. ரெண்டு பிளாக் ஃபிளாஷ் டெக்னிக்கை யூஸ் பண்ணாருன்ற காரணத்தினால இப்போ அவருக்கு வந்து ஆர்சிடி ரீகெயின் ஆயிடுச்சு. அதனால அவரோட ஹேண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆயிடுச்சு. மறுபடியும் தரமா ரெடி ஆகி சுக்குனா வந்து பாத்தீங்கன்னா யூஜியை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. சுக்குனா யூஜியை வந்து பிடிச்சது மட்டும் இல்லாம பயங்கரமான பஞ்சஸ் வந்து அவரோட மூஞ்சிலேயே பாடியிலேயே இறக்குறாரு. நம்ம யூஜியை வந்து போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சுக்குனா. இங்க சண்டை என்னதான் இவ்வளவு கிரிட்டிக்கலா போனாலும் யூஜி கண்டிப்பா விட்டு கொடுக்க போறது இல்ல. இது மட்டும் இல்லாம எவ்வளவு அடி வாங்கினாலும் இவன் திரும்பி வருவான், மறுபடியும் பெஸ்டா எந்திரிச்சு வருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுக்குனா வந்து ஒண்ணுமே புரியல. யூஜி மட்டும் மறுபடியும் இந்த சோல் டிஸ்மேட்ல அவன் மேல போட்டா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. அதாவது நம்ம கோஜோ வந்து பாத்தீங்கன்னா ஜோகோவோட ஒரு சண்டை போடும் போது அங்க டொமைனை பத்தி நம்ம யூஜிட்ட பேசிட்டு இருப்பார்ல, அந்த பிளாஷ்பேக்கை இங்க காட்டுறாங்க. கோஜோ டொமைனை பத்தி நம்ம யூஜிட்ட வந்து டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஃபைட் அப்பவே பேசிட்டு இருப்பாரு. கோஜோ என்ன சொல்றாருன்னா, லாட் ஆஃப் கர்ஸ் டெக்னிக் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஒரு யூசர் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை அவனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். லைக் வீடியோ கேம்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி இடத்தையே அமைச்சுக்கலாம்ல, அது மாதிரி அந்த ஒரு யூசர் அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கர்ஸ் டெக்னிக்கை வச்சு அவன் அவனோட டொமைனை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இங்க குரு சொல்லி கொடுத்த விஷயத்த இப்ப சிசியம் பண்ண போறாப்ல. ஹேண்ட் சைனை போட்டு சுக்னாவை எதிர்த்து நம்ம யூஜி வந்து பாத்தீங்கன்னா அவரோட டொமைனை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறாரு. நரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, யூஜி ஆல்ரெடி பேசிக் பேரியர் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம குசகாபேயோட ஸ்வாப்பிங் ட்ரைனிங் அப்போ கத்துக்கிட்டாரு. இப்போ யூஜி அவனோட டொமைனை போடுறதுக்கு அவன் வந்து கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அவரோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் ஓப்பன் ஆகுது. இங்க ரெண்டு விதமான யூஜியை காட்டுறாங்க. ஒன்னு நார்மல் யூஜி, இன்னொன்னு சுகுணா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய யூஜி. இங்க ரெண்டு யூஜி வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. அங்க உட்கார்ந்து இருக்காங்க. சோ இதுதான் அவரோட டொமைன் அப்படின்ற மாதிரி இப்போ காமிச்சிருக்காங்க. இப்போ ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. யூஜி வர்சஸ் யூஜி அப்படின்ற மாதிரி போகும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டாகாமி ஸ்டேஷன் மாதிரியே இருக்கு. ஸோ அதனால அதோட இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஷிபியா ஸ்டேஷனையும் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க இவங்களோட கதைக்கு ஏற்ற மாதிரி. அதனால இந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டேஷனே அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம் டொமைனுக்காக. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது. பார்ப்போம் இந்த ஒரு டொமைன்ல யூஜி என்ன மாதிரியா அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண போறாரு, இதுல என்ன விதமான ஸ்பெஷல் டெக்னிக், என்ன மாதிரியான ஒரு டொமைனா இது அமைய போகுதுன்றத கமிங் சாப்டர்ல பார்ப்போம். அடுத்த வாரம் பிரேக் கிடையாது, அதனால நான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் ஜுஜுட்சு கைசன் சாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் யூஜியோட டொமைன் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய லீக்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லிட்டரலி இப்போ அது இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த புது டொமைன்
ஆடியன் என்ன மாதிரியான பவர்ஸ் வந்து கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இந்த சாப்டர் பார்த்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஓவராலாக இந்த சாப்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் கமிங் சாப்டருக்கு வெயிட் பண்ணுறீங்களா, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.